எஸ். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு மிச்சி சிவா வந்து சீரியஸா பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல. இல்ல அவர் சீரியஸா பண்ணியிருக்காரு. நம்ம பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. என்னன்னா என்ன பண்ணாலும் காமெடியா தான் இருக்கும். பட் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் ராம் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், அதாவது தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் இருந்தாலும் ராமுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். எனக்கு வந்து ஏன் அப்படி சொல்லணும்னா, தரமணி வந்து எனக்கு ரொம்ப பர்சனலி கனெக்டட் அந்த படம். எனக்கு தரமணியில் இத்தனை வருஷமா நான் இருக்கேன். பட் அந்த இடத்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது எனக்கு அந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஒரு டைரக்டரு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்ற தாண்டி அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்ட்ரோ கொடுத்து பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை ஒரு வாய்ஸில் சொல்லி அப்புறமா கதைக்குள்ளே போய் ஒரு வாய்ஸ் சூப்பராக இருக்கும். வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அப்படி கேட்டுக்கிட்டே போய் கதைக்குள்ளே போகும்போது நம்ம தரமணிக்குள்ளே போய் அந்த கதைக்குள்ளே நம்ம ஒரு ஆளாக இருந்து எப்படி இருந்தால் எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்ணோட சக்தியை பற்றியும் பேசியிருப்பாரு. அவங்க எந்த இடத்துல தடமாறுறாங்களும் பேசியிருப்பாரு. இன்னொரு இடத்துல ஏன் தடமாறுறாங்கன்றதையும் பேசியிருப்பாரு.